ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம் கொடுக்குறோம். நமக்கு பேர் சொல்லாதீங்க அப்படின்னு அன்னதானம் கொடுக்குறாங்கல்ல, அவங்க சார்பாக இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறோம். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் நமச்சிவாய நமக. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். அன்னதானம் பண்ண அடியார்கள் அனைவரும் பல்லாண்டு வாழணும். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். ஓம் நமச்சிவாய. அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு 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 வாழணும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும். இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. ஓம் நமச்சிவாய நமக. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. போயிட்டு வாங்க பாட்டி, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. ஓம் நமச்சிவாய நமக. வா தாத்தா. பஞ்சு தாத்தா. ஓம் நமச்சிவாய. சாமியார் தான் நீ? ஐயப்பனுக்கு தான். என்ன பண்ணி கடந்து போறியா கிடையாது? ஐயப்பன் கோயிலுக்கு தான் தாத்தா. இப்போ என்ன ஐயப்பன் கோயில் அதெல்லாம் முடிஞ்சிருக்கு எல்லாமே. இப்போ வந்து எல்லாரும் கூட்டத்துல போய் கும்பல்ல பாக்குறதான் வந்து சாமி தரிசனம் நினைப்பாங்க. முந்தா நாள் தரணும். ஆமா, நம்ம எப்படின்னா எப்ப ஐயப்பன் ஃப்ரீயா இருக்கிறோம் அப்ப போய் பார்த்துட்டு வந்துடுறது. இப்ப இந்த தமிழ் புத்தாண்டு ஓபன் பண்ணி கொஞ்சம் விசேஷமா இருக்கும். அது ரெண்டு நாள் கழிச்சு கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சிடும். தமிழ் புத்தாண்டு முடிஞ்சோடனே கொஞ்சம் கூட்டம் கம்மியான உடனே போய் பார்த்துட்டு வர்றது. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. சாமியே சரணமையப்பா. இன்று அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும். சரணம் சரணம். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. நமச்சிவாய. பேருக்கு வரல, திருவாரூர் பேரு. அப்படியா? 5 நாள் ஆச்சு. சரி சரி, சந்தோஷம் சந்தோஷம். நமச்சிவாய. 5 லட்சம் பேர். சரி சரி, ரொம்ப சந்தோஷம். நினைச்சாங்க. அங்க போய் நினைச்சீங்களா? 70 இடத்துல சாப்பாடு சாப்பிட முடியல. 70 இடத்துலயுமா போய் சாப்பிட்டீங்க? 70 இடத்துலயுமா போய் சாப்பிட்டீங்க? 70 இடத்துலயுமா போய் சாப்பிட்டீங்க? சாப்பிட முடியல. சரி சரி. ஆமா ஆமா. வேற 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 பல்லாண்டு வாழ அன்னதான அண்ணாமலைக்கு அரோஹரா அரோஹரா. ஆரூரா தேஹேஜா தேஹேஜா ஆரூரா அண்ணாமலைக்கு அரோ. சரி நைனா, போயிட்டு வரட்டுமா? வாங்க. பாட்டியம்மா நல்லா இருக்கிறேன் பாட்டியம்மா. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. அண்ணாமலையார் அன்னதானம் இன்னைக்கு. நல்லா இருக்கணும். ஓகேவா? சாமியே சரணம் ஐயப்பா. ஆமா சரி பாட்டியம்மா. சரணம். சாமி நான் கிரிவலம் போறேன். ஓ சரி சரி. இங்க இல்ல, அங்க யாரும் தலையை குடிஞ்சு உட்காந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்ப கூட யோசிச்சேன், இவர் தலையை குடிஞ்சு இங்க உட்கார மாட்டாரு, அங்கதானே உட்காரு. நான் செல்லுதான் பார்த்தேன். எங்க தலையை குடிஞ்சு உட்காந்தாலும் அப்ப நீங்க தானே முடிவு பண்ணிடணும். திடீர்னு இப்ப முடிச்சு பார்த்தா வண்டி நிக்குது. சரி ஒண்ணு வாங்கி வந்துருவோம். சரி சரி சரி. மெட்ராஸுக்கு வர சொல்லிட்டாங்க. யாரு? கண்ணுக்கு கண்ணு ஆப்ரேஷன் பண்ண அந்த நாள்லேருந்து தண்ணி வடிக்குது வலிக்குது அப்படியே இருந்து போனோம். இந்த வாரம் போனேன், பார்த்துட்டு நீங்கள் அங்கேயும் வாங்க மறுபடியும் அப்படின்ட்டாங்க. இன்னைக்கு போகிறேன். சரி தாத்தா. என்ன வந்தாங்க இல்லை 500 காசு என்ன வச்சுக்கிறீங்களா? 500 போயிட்டோமா? நீ கூட இதுன்னு வரலையா? ஆமாம்மா ஆமாம்மா. அவர் மெட்ராஸுக்கு போகிறாராம். சரி நான் என்ன பண்ணுறது? யாருமே வச்சுல்ல. வேலை சாப்பாடு கொஞ்சம் சமயம் ஒன்று போதும். தாத்தா
நாளைக்கு இருப்பியாங்க? அது மத்தியானமாக போகிறேன். போயிட்டு பாண்டி போயிட்டு கல்வி எல்லாம் போட்டுட்டு அங்கே எது மேலே எடுத்துட்டு விட மாட்டேன். அவர் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, மதியமாக கொடுக்க சொல்கிறேன் அவரை. இதில் போட்டு விடுறியா? நீ எங்கே போட்டு விட சொல்கிறேன், அங்கே போட்டு விட சொல்கிறேன். சரி, அவருக்கு நம்பர் என்கிட்ட ஃபோன் பண்ணு, அவர் அனுப்ப சொல்கிறேன். போயிட்டு வாங்க. போனேன் அந்த பையெல்லாம் எடுத்துட்டு வெள்ளை சாப்பாடு பண்ணு. வெள்ளை சாப்பாடு தான்மா, வெள்ளை சாப்பாடு தான். போட்டு விட சொல்கிறேன். சரி போயிட்டு வா. நீங்கள் கூட யாரும் எடுத்துன்னு வரலையா? நான் தான் பர்ஸ் வச்சு எடுத்துன்னு வரேன். எடுத்துட்டு வரேன். ஐயப்பன் கோயிலுக்கு 16ஆம் தேதி போகிறேன். சொல்கிறேன் மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணுறானோ என்ன பண்ணுறானோ ஒரு கண்ணு ஆப்ரேஷன் பண்ணிட்டல? பண்ணிட்டான். ஆனால் பண்ணிட்டு ஏந்திரிச்சு வரக்குள்ளேயே முடிச்சிச்சு. அப்படியே அங்கேயே அப்பத்துலேருந்து அது மாதிரி தான் உடுத்துது, வலிக்குது, தண்ணி வலிக்குது. அம்மா அப்புறம் ஒரு மருந்துலாம் கொடுத்தாங்க, போட்டு பார்த்தேன். மாதம் போனேன். நீ போய் பார்த்துக்குவா, பார்த்துக்குவா. அங்கே வருங்க எழுதி கொடுத்துருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை வர சொல்லி. சரி பார்த்துக்குவா. அங்கே போனதான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் கிளம்புனா அங்கே போய் வரேன். நான் எதுவுமே எத்தனை ஒரு ரூபா கூட நீ எத்தனை வராம வந்து இன்னைக்கு தான் இவர் எத்தனை வருவாரு அப்படின்னு நான் போய் அவர் ஃபோன் பண்ணுறாங்க. சரி சரி ஃபோன் பண்ண, நான் அனுப்ப சொல்றேன். என் பசங்க அனுப்ப சொல். உங்க பசங்க பேருக்கா? வீட்டுக்கு தான் போறியா? சரி நான் அனுப்ப சொல்றேன். ஓம் நமச்சிவாய நம. ஓடியாக போட்டீங்க. நாங்க ஓடி போயிட்டோமா? சரி. வியாபாரம் இல்லை நேற்று. நேற்று ஓடி போனீங்களா? நீங்க ஓடி போயிட்டீங்கன்னு சொல்றாங்க. நீங்க தான் ஆளே இல்லையாமே. கேள்வி கேள்வி. நீங்க தான் ஆளே இல்லையாமே பாட்டி. நான் எங்க போயிருந்தீங்க? ஊருக்கு போய் வந்தேன். ஊருக்கு போயிருந்தியா? ஊருக்கு போனேன். மாவு ஒன்று தண்ணியில் அடிச்சு முடிச்சு. மவ ஒண்ணு தண்ணியில் அடிச்சு போயிடுச்சா? இந்த வெயிலுக்கா? என் மாவா அது என்ன எப்படியோ வைக்கிட்டு கிட்டு ஊந்திச்சது. என்னாச்சு? என்னாச்சு? என்ன எப்படிக்குது? பெரிய டேம்பு செத்துருச்சு. ஐயோ. பார்க்க போட்டேன் அப்பா. சரி சரி சரி. வாங்கி சாப்பிட்டு வைப்பேன். சரி சரி சரி. பெங்களூருக்கு அந்தாண்ட வசுக்கோட்டேன். சரி பாட்டி, சரி பாட்டி. சரி பாட்டி, போயிட்டு வரட்டுமா? ஐயப்பன் ஐயா. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. அன்னதானம் இன்னைக்கு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். நமச்சிவாய. நல்லா இருக்கணும். நமச்சிவாய. எத்தனை ஐயா? ஓம் நமச்சிவாய நமக. சுவாமியே சரணம் ஐயப்பா. போயிட்டு வாங்க. உத்தரகாசம் சரிங்க. முகாம் போட்டு வரல. நீங்க ஆள் இருந்தா மட்டும் முகாம்ல வந்தவங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் கொடுக்க முடியும். ஏன்னா இங்க 3000 சாமியாருங்க இருக்காங்க. ஆளாளுக்கு எங்கன்னா போவாங்க, எங்கன்னா வருவாங்க. சரிங்களா? நாங்க இன்னைக்கு முகாம் போடுற நேரத்துல மட்டும் வந்தா மட்டும்தான் எங்களால கொடுக்க முடியும். 3000 பேருக்கும் கொடுக்கறதுக்கு எங்களால முடியாது. கோச்சிக்காதீங்க. அடுத்த கேம்ப்ல இல்ல அடுத்த வாட்டி யாருன்னா கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா கொடுக்குறேன். சரியா? ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. நமச்சிவாய. மாலை உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு மாலை போட்டு தான் வரணும். அதுக்கு மேலே ஓம் நமச்சிவாய நமக. ஒன்று கலவை சாதம். சிவாய நமக. நமச்சிவாய நமக. எத்தனை? 2. ஓம் நமச்சிவாய. சாம்பார் சாம்பாரே தான். ஒன்று போதும். ஓம் நமச்சிவாய நமக. 1. ஓம் நம சிவாய. ஒன்றா தாத்தா? எத்தனை தாத்தா? வெள்ளை சாதம் 1. ஓம் நமச்சிவாய. 1. ஓம் நமச்சிவாய. 2. தாத்தா கே போட்ட பேரு. ஓம் நமச்சிவாய. நான் கடை வச்சிருந்தா டெய்லி எடுத்துன்னு வரலாம். இருக்கிறது ஒரு ஆர்டர் போடுவோம். அந்த ஆர்டர் தீர்ந்து போச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? என்ன சொல்றேன், அடுத்த வாட்டி வேணாம்னா கண்டிப்பா பண்ணிக்கணும். மாத்திரை இருக்கீங்களா? மாத்திரை. ஆமா. மாத்திரை கொடுத்தது இருக்கா? காலி ஆயிடுச்சா? எத்தனை நாளைக்கு கொடுத்தாங்க? ஒரு அப்போ 10 ஆர்டர் கொடுத்தாங்க.
10 நாள் ஆகலையே ஒன்றும், அதுக்குள்ளே வேலையை வச்சே. ஒரு வேலை ஒரு வாரத்துக்கு கொடுத்தாங்களா? வேலை ஆயிடுச்சா? நான் கேட்குறேன், இருக்குதான்னு கேட்குறேன். சரிங்களா? ஏன் நீங்கள் வாங்கும் போதே சேர்த்து வாங்க வேண்டியது தானே? நான் தான் அந்த கேம்ப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு தகவல் சொல்கிறேன். 1 மாதத்துக்கு தேவைன்னா கூட சேர்த்து வாங்கிக்கோங்க. நீங்கள் கேம்ப் ஆரம்பிக்கும் போது பேசணும்னா இல்லையா? நான் இல்லை, நான் லேட்டாக வரல. பார்க்கலாம் இருங்க. சரி, நேற்று இந்த இடத்துல எந்த ஐயா அம்மா அந்த ஐயா பேசுறது? அப்படியே பாரு, கூட்டத்தில் பாரு. அதாவது இப்படி வந்துருங்க, மெடிக்கல் கேம்ப் முடிஞ்ச அடுத்த நாள் மட்டும்தான் நம்ம வந்து சாப்பாடு கொடுக்கல. அதுக்கு அடுத்த 2 நாளும் தொடர்ந்து வந்து எல்லாருக்கும் கையெழுத்து போட்டு கொடுத்தேன். யார் யார் கண்ணாடி வாங்கணும், இப்போ கிட்டத்தட்ட நிறைய பேர் கண்ணாடி வாங்கி போட்டோ அனுப்பிச்சிடறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 பேருக்கு மேல கண்ணாடி வாங்கிட்டாங்க இது வரைக்கும். அவர் நேற்று என்ன சண்டை வாங்குறாராம், நான் வரப்ப நீங்க ஏன் வரமாட்டேன்றீங்கன்றாரா? இல்ல, அது நான் இப்ப நான் மாலை போட்டுக்கிறேன், கோவமா கூட பேச மாட்டேன். நான் அவர்கிட்ட நான் கேட்கணும், அப்ப நாங்க வரப்ப எங்க போயிருந்தீங்க? இல்ல, அவர் ஒருத்தர் கண்ணாடிக்காக நான் வந்து சாப்பாடு வந்து 25,000 ரூபாய் சாப்பாடு ஆகுது. ஒருத்தர் கண்ணாடிக்காக நான் 25,000 ரூபாய் சாப்பாடு வந்து நான் போட்டு ஐயா ஒருத்தர் கண்ணாடி கொடுக்கணுமே, நான் அடுத்தடுத்து வர முடியுமா? அன்னதானம் வந்தாதான் வர முடியும். இங்க அன்னதானம் வரலன்னா நான் எப்படி ரெகுலரா வர முடியும்? 2 நாள் அந்த அன்னதானம் வந்துச்சு, அந்த 2 நாளும் வந்தேன். அந்த 2 நாளும் கையெழுத்து போட்டு கொடுத்தேன். எல்லா சாமிகளும் கையெழுத்து போட்டு கொடுத்தேன். கண்ணாடி நீங்களா வாங்கினீங்களா இல்லையா? போய் என்னால முடிஞ்சதான் பண்ண முடியும். நீ வந்து நான் வர அன்னைக்கு நீ வரமாட்டேன்றனா அப்ப அது தப்பா இல்லையா? இப்ப கூட கிளம்பி ஊருக்கு போயிட்டு இருக்கிறாரு, நான் என்ன பண்ண முடியும்? ஐயா இப்ப வந்து மெடிக்கல் கேம்ப்ல அன்னைக்கு என்கிட்ட கண்ணாடிக்கு கையெழுத்து வாங்காதவங்க இப்ப கையெழுத்து வாங்கிக்கோங்க. இன்றே கடைசி. நாளைக்கு நான் வந்து கேட்டேன்னா நேத்து நான் வரல போல வரலன்னு யாரும் சொல்லக்கூடாது, இல்ல மறந்துட்டேன்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கே என்கிட்ட கையெழுத்து வாங்குறோம், வாங்கிக்கோங்க. என்னமாமா, நாலுல இருந்து யாருன்னா கேட்டாங்கன்னா சொல்லிட்டேன், நாளைக்கு பௌர்ணமி நான் வரமாட்டேன், அப்புறம் அடுத்து ஞாயிற்றுக்கிழமை அடுத்தது அப்படி சொல்றேன். இன்னைக்கு வாங்கிக்கோங்க, யாரா இருந்தாலும் கையெழுத்து வாங்கிக்கோங்க. இது வரைக்கும் 70 பேர் கண்ணாடி கொடுத்துருவோம். நீங்க இன்னும் எவ்வளவு பேர் இருக்கிறாங்களோ கொடுத்துட்றோம். வாங்க நமச்சிவாய். நான் இங்கே தான் ஐயா இருக்கிறேன். நான் எங்க போறேன்? கோயிலுக்கா? 10 நாளைக்கு 10 நாளைக்கு மேலே 1000 தாங்கினது நான் தான் போட்டுட்டேன். அப்படிங்களா? சரிங்க. வீட்டில் அம்மா தான் எடுத்துருக்காரு. ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருந்துருங்க, வரேன். படம் கொடுத்துருவோம். ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. இது உள்ள வைப்பேன். ஆமா, விசு கழிச்சு போறேன். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோஹரா. நல்லா இருக்கணும், அன்னதானம் பண்ணவங்க. 2 வேணும் ஐயா, 2 சாப்பாடு வேணா 2 வாங்கிக்கங்க, 1 வேணா 1 வாங்கிக்கங்க. வீண் பண்ணாதீங்க. மோர் இல்லை சாமி. எத்தனை ஐயா? ஓம் நமச்சிவாய நமக. சாப்பிடாம இருக்கோம், மோர் கொடுக்குறதுனால விரதம் காலையிலேருந்து சாப்பிடாம இருக்கேன். நானும் இப்பதான் விரதம் முடிச்சேன். விரதம் முடிச்சுட்டு தான் வரேன். ஒரே வேலை தான் சாப்பிட்றது நானும். ஓம் நமச்சிவாய. என்னதா? நன்றி நன்றி. வாங்க ஐயா, 2 சாப்பாடு வந்து கொடுக்குறாங்களேன்னு வாங்கிக்காதீங்க. நீங்க இன்னொரு இடத்துல சாப்பிட்டு இருப்பீங்க, சாப்பிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சாப்பாடு வாங்கிக்கோங்க, வீண் பண்ணாதீங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஐயா ஒரு நிமிஷம் இருங்க. ஓம் நமச்சிவாய. ஒண்ணுப்பா ஒண்ணு கொடுங்க. எத்தனை நாள் வருது? 7 நாள். 7 நாள். திருவள்ளி தான் இப்போ போக முடியும். 16ஆம் தேதி போறேன். அதான் திருவள்ளி சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு. எத்தனை வேணும்? 2. சிவாய நமக. எத்தனை வேணும்? 1. தண்ணி பாட்டில் இந்தாங்க ஐயா, போயிட்டு வாங்க. மெட்ராஸ் 1 1 1 1 1. ஓம் நமச்சிவாய் நமச்சிவாய். கருப்பு சட்டை போட்டிருப்பேன், அடிக்கிற வெயிலுக்கு கருப்பு சட்டை போட்டேன், அவ்வளவுதான். வீட்டில் இருந்தோம் கருப்பு சட்டை போட்டோம். ஏற்கனவே 100 டிகிரிக்கு மேல அடிக்குது, இன்னும் வெயிலுக்கு கருப்பு சட்டை போட்டா என்ன ஆகுது? ஐயா வாங்க ஐயா. குழம்பு சாம்பார்
அண்ணாமலைக்கு கருமராவ ஒரு செட்டு கொடுத்துருங்க, கொடுங்க. திருப்பி இருக்கு. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலை விழுக்கிற நம்ம கூட வந்து வருங்களா? நமச்சிவாய. ஒரு செட், இன்னொரு செட்டு கொடுத்துரு. சாப்பாடு தண்ணி மட்டும் கொடுத்துரு, தண்ணி மட்டும் வாங்கிக்கிறேன். இந்தாங்க. ஓம் நமச்சிவாய. ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி. ஓம் நமச்சிவாய நமக. ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப சந்தோஷம். இன்னொரு படம் கொடு, இன்னொரு படம். என்னால் முடிஞ்சு அப்பப்போ சரிங்க சரிங்க சரிங்க. ஓம் நமச்சிவாய. சந்தோஷம். ஓம் நமச்சிவாய. சரிங்க, போயிட்டு வாங்க. நமச்சிவாய. வாங்க வாங்க. தண்ணி பாட்டில், தண்ணி பாட்டில் வரேன். 2 அவர் வேறு. அவங்க கூட வந்தாங்களா? கூட வந்தாங்க. நாங்கள் 4 பேர் வந்தோம். சரி சரிங்க சரிங்களா சரிங்க ஐயா. ஏன்னா சாப்பாடு வாங்கிட்டாங்களா அவங்களுக்கு கேட்கறது? அதான் நான் எல்லாமே என்ன திட்டுறாங்க, அங்கேயே வாங்கியிருக்கேன். அதுக்கு நான் வாங்கிக்கிறேன். சரி, இது நாளைக்கு கூட வாங்கலாமா? இன்னைக்கு கூட போய் வாங்கிக்கோ. இன்னைக்கு கூட வாங்கிக்கோங்க. நாளைக்கு எப்போ வேணாலும் வாங்கிக்கோங்க. கையத்தம் போட்டல போயிட்டு சாப்பாடு கொடு 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 கொடு. சரி சரி சரி, வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க. தாத்தா சாப்பிட்டியா? சாப்பிட்டியா இல்லையா? தண்ணி ஒன்று உட்காந்துருக்கா அங்க உட்காரத்துக்கு இடம் இல்லை. வண்டி ஓட்டுறாரு இவரு, நான் அந்தாண்ட உட்காடுறேன். வெயில் தாங்கல. அதுதான் தாத்தா, நான் உட்காந்துக்கிறேன் அந்தாண்ட. தம்பி வண்டி ஓட்டுறாரு, மாமா அந்தாண்ட உட்கார. ஃபுல்லா சாப்பாடு இருக்குது, உட்காரத்துக்கு இடம் இல்லை. வேணா வெயிட் பண்ணு, திரும்பி திரும்பி வரும்போது கூட எடுத்து போக முடியுமா? இன்னும் 2-2.5 மணி நேரம் ஆயிடும். வெயிட் பண்ணு. என்ன பாரு, நான் உட்காந்துக்கிறேன் அந்தாண்ட, இவங்க வண்டி ஓட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் நான் வண்டி ஓட்டினா அந்தாண்ட இடம் இருந்துச்சு. என்ன சரி உட்காரு, நீ வெயிட் பண்ணு. வெயிட் பண்ண, ஒரு 2 மணி நேரத்தில் வந்துடுறேன் நான். என்ன ம், நல்லா இருக்கிறியா? சரி சரி. வரேன் தாத்தா. நமச்சிவாயம் நமச்சிவாயம். 7 நாள் 7 நாள். ஓ மௌன விரதம் தான். ஓம் நமச்சிவாய நமக. ஐயப்பன் நமச்சிவாய. 1 நமச்சிவாய. ஐயா கண்ணாடி வாங்கிட்டீங்களா? கண்ணாடி நமச்சிவாய. 2 நல்லா இருக்கா? கிளீனா தெரியுதா? நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சரி சாமி, சாமி சரணம். நமச்சிவாய. கேட்டுங்களா? 2 எங்க போயிருந்தீங்க? ஆளை காணா. வெயில் போயிருந்துங்க. அந்த உத்தரவாதம் அங்கே அந்த பக்கம் அப்படியே செஞ்சு சாயங்காலம் தான் வந்தேன். சரி சரி சரி. ஓம் நமச்சிவாய. அடிக்கிற வெயில் இன்னும் போல போனோம். ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா? 2 தெய்வம் ஊரா தெய்வம் ஊருகாயா வச்சிருக்காம பாருங்க. கீழே கீழே சாப்பாடு ஒன்று இருக்கு, அது கீழே இருக்கு பாருங்க. சரி, அது பார்க்கலாம். பார்த்தோம். ஓம் நமச்சிவாய. 1 மட்டும் கொடு. போயிட்டு வாங்க ஐயா. சாமியார்கள் கொடுக்குறது தண்ணி ஒன்று கொடுத்து இந்தாங்க. வாங்க. நமச்சிவாய நமக. வாங்க வாங்க. ஆமாம் ஆமாம். ஓம் நமச்சிவாய. கமலஹாசன் யாரோ அந்த பையன் ஒருத்தன் ஒசூர்லேருந்து ஃபோன் பண்ணி கேட்டு இருந்தான். ஒசூரில் இருக்கிற கமலஹாசன் வந்துட்டாரா? அப்படியே நேரில் நில்லுங்க. வாங்க அப்படி வாங்க. கமலஹாசன் வந்துட்டாரா? யாரு தெரியல. ஏம்பா நான் கொஞ்சம் போலப்பானா இல்லை, கமலஹாசன் வந்துட்டாரா? உங்களுக்கு தெரியுமா? தண்ணி கேன் போறாரு, வந்துட்டாரா? அவருக்கு நான் காசு கொடுக்கணும். உங்களுக்கு யாருன்னா காசு கொடுக்கணுமா? கேட்டுன்னு இருக்கிறான் அந்த பையன்.
வர சொல்ல அப்படியே கேட்டுதான் அப்போ வரமாட்டான். கேட்டுன்னு இருப்பான், வரமாட்டானா? நேற்று முக்கியமான வேலையில் இருக்கிறான், அடிச்சுக்கினே இருக்கிறான் போனை. எடுக்காதீங்களா? நமச்சிவாய், நமச்சிவாய், வாங்க வாங்க. ஆமா, புரியல. ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய. ரெண்டா ஐயா? ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சி, வாங்க ஐயா வாங்க. என்ன மேலே எங்கேயும் பாக்குறீங்க? நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சித்திரை மாசம் அதான் அது முடிஞ்சு நான் போறேன். அது முடிஞ்சு கூட்டம் இருக்கும். அது ஐயா உங்களுக்கு சொல்றேன். ரெண்டா? ஓம் நமச்சிவாய. கலவை சாப்பாடு ஒண்ணு. ஐயா அதை பாருங்க, அந்த கண்ணாடிக்கு நான் எழுதி கொடுத்தேன் இன்னைக்கு பாத்தீங்கல்ல, கையெழுத்து வாங்காத சாமிங்க இன்னைக்கு வந்து கையெழுத்து வாங்கிக்கிங்க. இன்றே கடைசி. கையெழுத்து வாங்காதவங்க வாங்கிக்கிங்க, இன்னைக்கு போய் கண்ணாடி வாங்கிக்கிங்க, இல்லை நாளைக்கு போய் வாங்கிக்கிங்க. இப்போ நான் கையெழுத்து போட்டுடுறேன். கையெழுத்து போடாதவங்களுக்கு சொல்றேன், அன்னைக்கு செக் பண்ணிட்டு. ஒண்ணா ரெண்டா? ஓம் நமச்சிவாய. வாங்கிக்க கிளம்பு. நீ போ, இல்லை அடுத்த ஒரு விஐபி குழந்தைங்க மட்டும் சாப்பாடு. நீ போ கிளம்பு. அந்த அடுத்த ஒரு சாப்பாடு, அதுக்கு சாப்பாடு மட்டும் கொடுத்துருவோம். கரெக்ட் வயசியா? குழந்தைங்களை இந்த வயசுல அவங்களை கையேந்து விடாதீங்க. அப்புறம் அவங்க மனப்பான்மையே கையேந்திர மனப்பான்மை வந்துடும். இனிமேல் அதை கேட்க மாட்டாங்க. கிளம்புங்க. எனக்கு பெரியவங்க வேண்டாங்க. ரெண்டா? கிளம்பு. டேய் வாடா. சிவாய நமக. ரெண்டு நமச்சிவாய. சபரிமலைக்கு. ஓம் நமச்சிவாய. சாமியே சபரிமலை வாங்க. எத்தனை? கண்ணாடி நீங்கள் கையெழுத்து போட்டு போயிருந்தீங்க. இதில் போயிட்டு வரது ரொம்ப சிரமமாக இருக்குது. நான் என்ன ஐயா பண்ண முடியும்? இல்லை நான் ஒரு நியாயமான உங்களுக்கு கண்ணு பிரச்சனைக்கு ஒரு நியாயமான விஷயம் சொல்லுங்க. ஒரு மெடிக்கல் கேம்ப் போடுறேன். ஒரு 200 ரூபா மதிப்புள்ள டிஷர்ட் கொடுக்குறேன். ஓகேவா? மருந்து மாத்திரைகள் ஃப்ரீயாக கொடுக்குறேன். கண்ணாடி வந்து நீங்கள் போய் செக் பண்ணி உங்களுக்கு கண்ணாடி ஃப்ரீயாக கொடுக்குறேன். நான் வந்து கண்ணாடிக்கு வந்து வாங்கி இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தேன். வாங்கின்னு வரும்போது என்ன ஆயிடுதுன்னா, அவனுங்க ஒரு பவர் ஏற்றி கொடுத்து இல்லை ஒரு பவர் இதுவாக போய் இங்கே வந்த பிறகு என்ன ஆயிடுது, எனக்கு கண்ணாடியில் வந்து கொஞ்சம் இதுவாகுது அப்படின்னா அப்போ அங்கே போய் செக் பண்ணிங்கன்னா அங்கே போய் மறுபடியும் இன்னொரு வாட்டி செக் பண்ணி வாங்குறாங்க. அது ஒரே வேலையில் முடிஞ்சிடுது. நான் வாங்கிட்டு வந்துட்ட பிறகு அதில் ஒரு ஃபால்ட்டு சொல்லி அதில் ஒரு ஃபால்ட்டு சொல்றது கூடாது தான் போயிட்டு அங்கே போய் வாங்கிக்கங்கன்றேன். கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் செலவாகும். நீங்கள் ஒரு கண்ணாடி வாங்குறது வந்து ஒரு பொதுவாக 100 ரூபா செலவு பண்ணி போயிட்டு வாங்கலாம். சரிங்க, ஓகேங்களா? புரிஞ்சுக்கங்க. எத்தனை? செக் பண்ணிட்டாங்க. அண்ணா சாமியாருங்களுக்குண்ணா, சாமியாருங்களுக்குண்ணா எனக்கு 2 அவருக்கு 2 சரி துண்டல் பிடிங்க. ஓம் நமச்சிவாய. 2 டேய் என்னடா? ஓம் நமச்சிவாய. வாங்கலையா? நமச்சிவாய. எத்தனை ஐயா? ஐயப்பனுக்கா? நாமளுக்கா? ஐயப்பனுக்கு. ஒன்று கண்ணாடியா? அது கேம்பு போட்டோம். கண்ணாடி கேம்பு போட்டவங்களுக்கு கொடுக்குறோம். இங்கே போடல. உங்களுக்கு வந்து கோயம்புத்தூரில் யாரோ வந்து எந்த இதுவும் தேவையில்லாமல் அவங்க பண்ணுறாங்களாம், கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்களாம் கோயம்புத்தூரில். எனக்கு டாக்டர் சொன்னார். அப்புறம் இன்னொருத்தவங்களும் சொன்னாங்க, யாரும் கூட வர தேவையில்லை, எதுவும் பண்ண தேவையில்லை அப்படின்னு. அவங்களே செக் பண்ணி பண்ணுறாங்களாம் கோயம்புத்தூரில். அந்த ஃபோன் எடுப்பேன். எனக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சிக்கிறாங்க, கமெண்டில் வேறு போட்டிருக்காங்க போது. எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் 2 பேர் அனுப்பிச்சிக்கிறாங்க.
சாப்பாடு ஒன்று வாங்கிக்கோங்க. சொன்ன கிளாஸ் இல்லை கண்ணாடி உங்களுக்கு மெடிக்கல் கேம்ப் போட்டோம். அந்த கேம்பில் வந்து இது பண்ணோம். மேட்டுப்பாளையத்தில் ரவீந்திரன் மூலிகை வைத்தியமா அதில் வந்து காமிக்க சொல்கிறாங்க. மேட்டுப்பாளையத்தில் ரவீந்திரன் மூலிகை வைத்தியம் அப்படின்னு அதில் போய் பார்க்க சொல்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்களாம், யாரும் கூட ஆள் தேவையில்லையா, மூலிகை வைத்தியமா. சரிங்களா பாருங்க. சரிங்களா வாங்க அமைச்சு வாங்க. தாத்தா சாமி சரணம் தாத்தா. ஓம் நமச்சிவாய. ஐயப்பனுக்கு வருஷப்பரப்பு கழிச்சு 2 நாள் போகலான். 2 நாள் வருஷப்பரப்பு அன்னைக்கு போனால் கூட்டம் ஒன்றும் இருக்கும்னாங்க. அதனால் அதை கழிச்சு போகலான். அவர் குத்துட்டியா? சிவாய நமக்கு. எத்தனை தாத்தா? 1 பொருள் வேணும் இருக்கு. குருஜியா பேசணும்னாரா? சரி சரி. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஆப்ரேஷனா பண்ணுவாங்க அப்படின்னு காலமாக எனக்கு ஃபோன் அடிச்சாரு. நீங்க பேசணும், இல்லைன்னா அவர் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பார், நீங்க கொஞ்சம் இதா இருப்பீங்க, வேலை இருக்கீங்க, யாராச்சும் பேசணும் அப்படின்னு நம்ம போட்டு கொடுத்துருக்கலாம்ல. எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு வந்து ஃபோன் போட்டு கொடுத்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற பேசணும். இன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாங்களா? சரி சாயந்தரமா பேசுறேன். பாரு. சரி வாங்க. நமச்சிவாய். வாங்க ஐயா, வாங்க ஐயா, வாத்தியார் ஐயா. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய். வாங்க ஐயா. நமச்சிவாய் நமச்சிவாய். என்ன மாலைலாம் போட்டிருக்கீங்க? வேண்டுதல். ஓம் நமச்சிவாய். என்ன தாத்தா? இதை பார்த்தேன் ஐயா. வேண்டுதலா? வேண்டுதல். ஓம் நமச்சிவாய். வேண்டுதல் எல்லாம் பழிச்சு 3 வருஷம் ஆகுது. வேண்டுதலே இப்பதான் நிறைவேற்றுறேன். ஓம் நமச்சிவாய. ஐயப்பன் கோயிலுக்கு வரன்னு வேண்டியிருந்து. ஓம் நமச்சிவாய நமக. கேளுங்க. கோஸ் பொரியல் வேணுமா? மாங்காய் ஊறுகாய் வேணுமா? தண்ணி பாட்டில் வேணுமா? என்ன எத்தனை? என்கிட்ட நீங்க கேட்க வேண்டியது அதுதான், கொடுக்க வேண்டியது என்னுடைய அதுதான் என்கிட்ட இப்போதைக்கு இருக்கு. இல்லையா ஐயா. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு ஐயா. சரி. ஓம் நமச்சிவாய நமக. எத்தனை தாத்தா? 2. ஓம் நம சிவாய. எத்தனை ஐயா? 1. ஓம் நமச்சிவாய. ஓ நீயா தாத்தா? 2. ஓம் நமச்சிவாய நமக. 2. ஓம் நமச்சிவாய நமக. 2. ஓம் நமச்சிவாய நமக. எத்தனை வேணும்? 2ங்கய்யா. எத்தனை? 2ங்கய்யா. ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க? ஓம் நமச்சிவாய நமக. கலவை சாதம் ஒன்று, புளி சாதம். புளி சாதம். ஓம் நமச்சிவாய. எத்தனை தாத்தா? 2. 2ஆ? இது ஐயப்பன் கோயிலுக்கு சரியா? நீ கேரளா தானே? ஓம் நமச்சிவாய.
கலர் 2 புளி சாதம் கொடுத்துருங்க. பாப்பாக்கா இந்தாங்க 3 இருக்கு எடுத்துங்க. தண்ணி பாட்டில் மாத்திரம் இதாக இன்னொரு தண்ணி கொடுத்து தண்ணி இந்தாங்க போயிட்டு வாங்க. 2 புளி சாதம் கொடுத்து தரேன் இருக்குமா. சிவாய திருச்சிற்றம்பலம். ஒரு புளி சாதம் கொடுத்துரு. ஓம் நம சிவாய. தாத்தா காட்டுக்குள்ள படுக்கிறது. காட்டுக்குள்ள படுகிறது அவரு எத்தனை வேணும்? ஒரு 4 வேணும். இல்லை 2 3 2 3 4 3 1 2 3 4 5 கொடுத்துக்கிறேன். போய் சாப்பிடு போ. ஆறு வாரமே நம்பிருந்தோம். அந்த தம்பி வர்றாரு, அவருக்கும் ஒன்று கொடுத்துருங்க. ஓம் நம சிவாய நமக. சிவாய திருச்சிற்றம்பலம். சாமி மாலை போட்டுருக்கீங்க. சாமி நீங்கள் கூட நிறைய மாலை போட்டுக்கிறீங்க. நமச்சிவாய. போயிட்டு வாங்க ஐயா. நமச்சிவாய. நல்லா இருக்கணும். எல்லாரும் அன்னதானம் பண்ணுவாங்க. சபரிமலை தான். எத்தனை பாக்கணும்? 2 1 போயிட்டு வாப்பா. ஆமாம் ஐயப்பன் கோயிலுக்கு. இளவண்டிகாரம் போட்டாங்க. அப்படியா? சரி சரி. புளி சாதம் ஒயிட் ரைஸ். ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. தாத்தா ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. சிவாய நமக. கொடுத்துருங்க. ஆமாம் சாமி. ஆமாம் சார். கண்ணா எப்படி தெரியுமாப்பா தம்பி லோகேஷ்? சொன்னதையும் செய்வான், சொல்லாத்தையும் செய்வான். தமிழ் புத்தாண்டு போகணுமா எப்படிங்க? தமிழ் புத்தாண்டு கழிச்சு 2 நாள். சித்திரை மாசம் தான். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கே போனால் கூட்டமாக இருக்கும். நாங்கள் அதான் 2 நாள் கழிச்சு. நட வந்து 18ஆம் தேதி சாத்துவாங்க. 17ஆம் தேதி அங்கே இருக்கிற மாதிரி போவோம். கார்த்திகை மாச கூட்டத்திலாம் போனால் நமக்கு அந்த மூச்சு திணறல் ஏற்படும். கூட்டம் அதிகமாக இருந்தா நமக்கு உடம்பு கண்டிஷன் அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் காலியாக இருக்கும். அது போகிறது அதுக்கு ரொம்ப ஒத்துக்காது. ஆமாம். சிவாய நமக. எதனா வேணும்? சிவாய நமக. கருத்துல போட்டீங்க சார். ஈஸ்வரோட அருள் கட்சிது எனக்கு. ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுக்கிறேன். எனக்கு ஈஸ்வரோட அருள் கட்சி. அதான் இப்போ 1 ஈஸ்வரர் 2 ஈஸ்வரர். ஐயப்பன் இருக்காருல்ல. ஐயப்பன் யார்? ஐயப்பன் ஐயப்பன் காட்டுல இருப்பாரு. ஹரிஹரன் ஹரிஹரனுக்கு பிறந்தவர் ஐயப்பன். ஓகேவா? அவருடைய கோவிலுக்கு செல்ல விரும்புவதால் மாலை அணிவித்து விரதம் இருந்து கிளம்புறோம். நல்லபடியா போயிட்டு வாங்க. அப்ப நான் ரொம்ப விசாரிச்சு அந்த ஜென்மத்துக்கு மறக்க முடியாது அடி கொடுத்தீங்களாமே. அதனால நான் வரமாட்டேன். உங்கள் ஐயப்பா அச்சாரா? ஐயப்பன் தான் அச்சாரு. எம்எல்ஏ வந்து வாங்க எம்எல்ஏங்க தாண்ட அச்சாரு. ஓ சரி சரி. அப்புறம் இன்னும் கூட கோஸ்ட் பண்ணிடலாம். நான் கேட்பேன் தெரியுமா உங்களுக்கு? அப்புறம் என்ன இருக்குது சாப்பிட்டுக்கு? அப்புறம் என்ன இந்த புறையெல்லாம் வரிக்கல வச்சு. அது பைரவர் அங்க இருக்கிறார். பைரவருக்கு போடணும். நானும் பைரவர் தான். நைட்டான பைரவர். நிச்சயமா பைரவர். நைட்டானா பைரவரா? இன்னும் என் பகல் தான் இருந்துச்சு. ஒன்று குத்துரு. தண்ணி பாட்டுங்க. அப்படியே கூட பாக்கெட்டு. இது பைரவருக்கு போடணும். பைரவர் இந்தாங்க. போதும். போயிட்டு வாங்க. சாமி நல்ல இளமாக நல்லா இருக்குங்களா? எனக்கு இப்போதான் அந்த சனீஸ்வரர் அருள் கட்சிது, சூரியனோட அருள் கட்சிது, குபேரனோட அருள் கட்சிது, சந்திரனோட அருள் கட்சி. அருள் கட்சி 4 அருள் உள்ள போச்சு. போயிட்டு வந்தீங்களா? இப்போதான் தேவத்தான்னு ஒரு அக்கா இருக்காங்க. காலில் தாங்கி நடப்பாங்க. அவங்க உடம்புல எந்த ஜென்மத்தில் என்ன நின்றுதோ அருள் கட்சி இப்போ உள்ள போய் நேர்ந்தேன். போயிட்டு வாங்க. ஐயப்பனை ரொம்ப கேட்ட சொல்லுங்க. ஜென்மத்துக்கு இந்த மாதிரி சொன்னாங்க. நமச்சிவாய். நமச்சிவாய்.
வாங்க ஐயா. ஐயப்பன் ஆகிட்டீங்களா? ஐயப்பன் ஆகிட்ட தென்னை மரம் கூட என்னங்க ஊர் தாண்டி ஆகிட்டு குமுளி மலையாளி ஆமாம். குமுளியா உங்கள் ஊர்? ஆமாம்மா சொன்னீங்கல்ல. உங்கள் ஊரை தாண்டினா ஐயப்பன் தாண்டினானா இல்லை கொஞ்சம் தூரம் போகணும். இந்தாங்க தென்னை மரம் கூட எண்ணெய். ரொம்ப நாளாக கை இது பண்ணிடுங்க. எப்பயோ வாங்கினது 2 3 நாளாக அவங்க எடுத்துன்னு வர முடியல. கேட்டிங்களா? குத்தாச்சா? சரி காய வச்சு காயில சூடு ஏற்றி தேத்தம். சரி அப்போ வெயிலில் வைங்க. அது சூடு ஏறி அது அந்த அளவுக்கு ஆகிடும். அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. காலையில் சூடு ஏற்றி கேட்குமா மட்டும் வைக்கும். சரி சரி ஐயா சிவா திட்டம் எத்தனை? 1 ஓம் நமச்சிவாய. சாப்பிட்டீங்களா? நமச்சிவாய சாப்பாடா? அங்கேயே இருக்க வேண்டியது தானே. வரும்ல வண்டி? அங்கே தான் வரோம்ல. இப்போ வந்து குளிக்க வந்தீங்களா? அப்படியா? அது வந்து சரி சரி சரி. 1 2 ஒன்று போதும். 1 தங்கிட்டு அப்படி. சரி சரி ஐயா வாங்கிக்க நமச்சிவா. நமச்சிவாய 2 சிவாய நமக. தண்ணியா சாப்பாடா? தண்ணி தண்ணியா? தண்ணி ஒன்று போயிட்டு வாங்க. பஸ்ஸே நிறுத்துறாங்கப்பா. தண்ணி ஒன்று 1 வேற மறுபடியும் பஸ்ஸை நிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கொடுத்தானப்படா கண்டக்டருக்கு 1 கொடுத்தானப்படா. வணக்கண்ணா வணக்கண்ணா. அண்ணா வணக்கம்ண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். நமச்சிவாய சாமி. வாங்க சாமி. சாமி சரணம். சபரிமலைக்கு தான். மகாவிஷ்ணுவும் மகாசிவனும் சிவனும் சேர்ந்து பெற்றெடுத்த தனையன் ஹரிஹர சுதன் சிறப்பு சாமி. போயிட்டு நல்லதான் நடக்கும். ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. சாமியே சரணம் ஐயப்பா. வாங்க 2 சாமி இல்லாத ஒரு சரணம் இல்லையப்பா. சாமியே சரணம் ஐயப்பா. நமச்சிவாய. எத்தனை வேணும் தாத்தா? நல்லா தான் உட்காந்துக்குது. அது போய் என்ன கிடக்குது? சாமி மட்டும் நீ போய் போட்டு சாப்பிடணும். ஒன் டைம் தான். ஒன்லி 1 டைம் தான். என்ன உனக்கு என்னன்னா வந்து ஒரு சாப்பாடு கூட கொடுக்காம விட்டுக்கிறேன்னா? உனக்கு குட்டும் தானேக்கிறேன். கொடுக்காம போ வராதுன்னு சொல்லிக்கிறேன்னா? அந்த 1 கூட குடுத்துட்டு வீட்டை போய் சாப்பிடுன்னு சொல்றேன்ல, அதை 1 கொடுக்காம போறேன்னா? நான் வண்டி ஆட்டோ வச்சு அனுப்புறேன் அடுத்த வாட்டி. சாமி இந்த ஊர் அனுப்பிச்சு நட்டினாரு. வேற அவங்க இந்த ஊர் தான். கம்முன்னு இருங்க. அன்னதானம் பண்ணவங்க, அன்னதானம் கொடுக்கறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். அன்னதானம் வாங்கி சாப்பிட்றவங்களும் நல்லா இருக்கணும். உங்க உடலும் நல்லா இருக்கணும். நமச்சு எல்லாரும் நல்லா இருக்கணும். நல்லாச்சுங்களா? அது ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது. வேற டிபார்ட்மெண்ட். சரி எந்த ஊர்ல தேதி கேட்கலாம் நம்மளதான் வர வைப்பாங்க போல. நமச்சிவாய சாமி. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஒரு ஒயிட் சட்டரா பாரு. டேய் வரிக்கு ஏறா. ஃபர்ஸ்ட் நேத்து கருப்பு சட்டை போட்டிருந்தேன். வீட்டுல இருந்தோம் கருப்பு சட்டை போட்டோம். டேய்
சட்டை மேல கைய வச்சு மாமா ஈத்திரம் பொழுது மாமா அது. ஏய் ரொம்ப உன்னுடைய வேகம் ஆயிட போகுது சோகம். ஜஸ்ட் அவ்வளோ வேகமா வந்து பிடிக்கிறான் அந்த வரிக்கிய. சாமி எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நமச்சிவாய. அப்படியே எங்க ஊருக்கு போயிருந்தீங்களா? இதுக்கு கும்பமேளா. கும்பமேளா, சரி சரி. கும்பமேளா போயிட்டு வரும்போது வைஜாக்ல ஒரு மாசம் இருந்துட்டு, சரி சரி சரி. அப்புறம் தாட்சாராமம்னு இருக்குது, அவங்க ஒரு 15 நாள். சரி சாமி, சந்தோஷம். ஒரு 15 நாள். திருவண்ணாமலை வந்து சொன்னாலும் சொல்ல காட்டிய இந்தியாவுடைய சொர்க்கம், உலகத்துடைய சொர்க்கம் திருவண்ணாமலை. ஏன் சொல்லட்டுமா? எல்லா ஊர்லயும் எல்லா நாட்டிலையும் உழைச்சாதான் சாப்பாடு, வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு உட்காந்தாதான் சாப்பாடு. ஆனா இங்க சாப்பிட்றதுக்கு காசு. உங்களுக்கு புரியுதுங்களா இல்லையா? என்ன சாமி சொல்றது? எல்லா ஊர்லயும் காசு கொடுப்பாங்க, வேலை செஞ்சாதான் சாப்பாட்டுக்காக வேலை செய்வாங்க. இந்த ஊர்ல சாப்பிட்றதுக்காக காசு கொடுக்குறாங்க. அப்ப நம்ம ஆளுங்க ஏதோ மன கஷ்டம் கவலை அப்படின்னு ஃபர்ஸ்ட் 2 நாள் வருவாங்க, அப்படியே சூசைட் பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னு அப்படியே வருவாங்க. ஆனா 2வது நாள் 3வது நாள் இங்க இருக்கிற எல்லாருக்கும் பழக ஆரம்பிச்சது ஜாலியா. வா நம்ம அங்க ஏத்துற போலாம், அந்த ஆசிரமத்துல இந்த ஆசிரமத்துல அது அங்க அத்துறாங்க. டெய்லியும் இல்ல, மாசத்துல 4-5 நாள் இல்ல 10 நாள் வேஷ்டி வந்துடும். ஓகேவா? எல்லா பொருளும் சில பொருள்கள்லாம் முக்கியமான பொருள்லாம் இலவசமா வந்துடும். ஓகேவா? சாப்பாடு சில இடத்துல கூப்பிட்டு சாப்பாடு போட்டு காசு கொடுப்பாங்க. ஸோ அப்படின்னா உலகத்துடைய சொர்க்கம் எது? திருவண்ணாமலை தான். மற்ற இடத்துல சாப்பிட்றதுக்காக சம்பாதிக்கணும், இங்க நீங்க சாப்பிட போனாலே சம்பாதிக்கலாம். அதனால அந்த மாதிரி அந்த அதுதான் கேளுங்க. வார்த்தைகள் இல்லாத ஒரு ஊர் இது, சொல்ல வார்த்தை. அதாவது சில பேர் ஏமாத்தலாம், இதுல அது விட்டுருங்க, ஏமாத்துறதுக்காக வந்திருக்கலாம். ஆனா பல பேர் ஏதோ வாழ்க்கையை தொலைச்சிட்டு ஏதோ போய் இறந்துடலாண்டான்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போறவங்க இங்க வந்துட்டு இங்க வாழும் சொர்க்கம் இருக்குது, மனிதன் வாழும் சொர்க்கமே இங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு திருவண்ணாமலைக்கு வர வச்சு, அப்பெல்லாம் இவங்க எவ்வளவு பயங்கரமான புண்ணியம் பண்ணிருப்பாங்க பொழுது சாமி. உட்கார வச்சு அண்ணாமலையார் சாப்பாடு போட்டு காசும் கொடுக்குறாரு. திருவண்ணாமலை தான் வந்து உலகத்திலேயே வந்து ஆமா. என்ன அது இந்த மழை வந்தா கொஞ்சம் டேய் டபார் உனக்கு ஓடி போயிடு, மரியாதையே ஓடி போயிடு. என்ன வெள்ளை சட்டை நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. இந்த ஊர் மாதிரி வேற எந்த ஊர்லயாவது, இந்த ஊர் மாதிரி எந்த ஊர்லயாவது சாப்பாடு வேஷ்டி சாப்பிட்றதுக்கு காசு ஏதோ கொடுப்பாங்க, எப்பயாவது ஒரு சமயம் கொடுப்பாங்க. ஆனா இந்த ஊர்ல எந்த பயமும் இல்லாம இருக்கிறது அப்ப இது ஒரு சொர்க்கமா இல்லையா? காசுக்கு போனாலும் வீடு வாசல் குழந்தை குட்டி வாடகை கரண்ட் பில்லு மளிகை சாமான் அந்த பிரச்சனை வட்டி காசு இந்த காசு இதை எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கிறனாவே அவன் சொர்க்கத்துல தான் இருக்கிறான்னு அர்த்தம். அப்படி இருக்கிறவங்களுக்கு இன்னும் மேலும் கடவுள் வந்து கொடுக்குறாருன்னா அது நான் மேலதான் போய் சொர்க்கத்தை அனுபவிக்கணும் இல்லை. அதே மாதிரி யார் நினைச்சாலும் வர முடியாது. திருவண்ணாமலை போய் எங்க சாமியார் இருந்தா நினைச்சாலும் வர முடியாது. அது வரணும்னு சொர்க்கத்துக்கு அப்பாயின்மெண்ட் அண்ணாமலை கிட்ட கிடைச்சா மட்டும்தான் கிடைக்கும். என்ன நான் சொல்றது? நினைச்சவன் எல்லாம் வந்துட முடியுமாங்க? என்னாச்சு? ஆமா சரி, நான் எதுவும் சொல்றேன். இந்த பார் அங்க போ, வரைக்கும் அங்க போட்டுக்கிறேன், போ மரியாதையா போயிடு போ. சட்டை பாய். நினைச்சாலும் சாமியார் நீங்க எத்தனை ஐயா? 1 2? சரி 2 பேருமா பாரு ஐயா. பை வச்சிடுங்க. எத்தனை ஐயா வேணும்? மாலை போட்டுக்கிறேன். ஓம் நமச்சிவாய. 2 ஓம் நமச்சிவாய. 2 சிவா 1 கொடுத்துரு அவங்களுக்கு. நமச்சிவாய. புளி சாதம் வாங்கிக்கோங்க. இந்தாங்க போய் சாப்பிடுங்க போங்க. 2 ஓம் நமச்சிவாய.
ஓம் நமச்சிவாய. சிவாய இருப்பாங்க, சிவாய இருப்பாங்க. எத்தனை ஐயா சாப்பாடு? ஒன்றா ரெண்டா? ஒன்று. சிவாய நமக்கு 2. ஓம் நமச்சிவாய 1. சிவாய நமக. கொண்டு வருங்க. ரெண்டு. ரெண்டா? சொல்லிட்டாங்க. ஸ்வீட் இல்ல அம்மா. சொல்லிட்டேன். வழி இல்லையா? குறுக்கல போறாங்க. சிவாய நமக. கூட குழந்தை வச்சுக்கிறேன். இந்தாம்மா போயிட்டு வாங்க. தரேன் தரேன். சாமி இந்த வரேன். ஆமா, இவருக்கு வந்து காலுக்கு போற நீக்க வாங்கி கொடு. வாங்கி கொடு சொல்லு. ஐயா இந்தாங்க இந்தாங்க ஐயா, அந்த வெள்ளை வெட்டி போட்டு இருப்பார் பாருங்க, அவர்கிட்ட கொடுத்துருங்க. சரி கொடுத்துருங்க. பாப்பா பனியன் வந்து கொடுத்தாலும் சொல்கிறேன். இன்னைக்கு இல்லை எடுத்துன்னு வரல, நாளைக்கு ஆட்டோவில் எடுத்துன்னு வர சொல்கிறேன். நாளைக்கு ஆட்டோவில் எடுத்துன்னு வந்துருங்க. ஒரு அம்மா அன்னைக்கு இது கொடுத்தேன். அப்படியா? இது இன்னைக்கு ஒன்று போட்டு எடுத்துன்னு வந்துருக்கலாம்ல. நாளைக்கு எடுத்துன்னு வர சொல்கிறேங்க. எத்தனை வேணும்? ஒன்று கொடுத்துரு. பாப்பா கண்ணாடி கொடுத்துட்டாங்களா? கண்ணாடி நல்லா தெரியுதா? கண்ணாடி நல்லா இருக்காப்பா? நல்லா தெரியுதா? தெரியுதுண்ணா. ரொம்ப சின்னதா இருக்கும். அதுக்கு சின்னதா இல்லப்பா, இது பெருசா இருக்கு. பெருசா இருக்கு. சாரிண்ணே. அவ்வளவுதான் கண்ணாடி சைஸே வரும். இல்லைண்ணா, எல்லாம் ரவுண்டு வேணுமா? பெருசு வரும், ரவுண்டா வரும்பா. நீ இதுக்கு தான் போய் வாங்கிக்கணும்ன்றது புரியுதா? நீ போக முடியாதால அவங்க. ஆனா உனக்கு பார்வை நல்லா தெரியுதா? பார்வை நல்லா தெரியுது. ஒன்று கொடுத்துரு. எத்தனை விட்டான் சாப்பாடு? எத்தனை விட்டான்? புளி சாதம் அது மட்டும் போகும். ஓம் நமச்சிவாய. சாப்பிடுண்ணா. சாப்பிடு. நமச்சிவாய. ஓகே. நிறைய போகலாம். ஐயப்பன் மலை ஏறலாம். வரையா ஐயப்பன் கோயிலுக்கு? இல்லை. ஏன்? அவர்கிட்ட மோதலுக்கு நீ அவரை மோதலாம் சொல்லலப்பா. நீ இப்போ பழனிக்கு போனேன்னா அங்கே போனேன்னா வாசல் நின்றுட்டு வந்த மாரி ஐயப்பன் கோயிலுக்கு வந்து வாசல் நின்றுட்டு வரியா? இல்லைண்ணா, அவர் ரொம்ப பெரியவர்ண்ணா. இவங்கெல்லாம் சின்ன பசங்க வந்துட்டேன். அவர்கிட்ட பார்க்குறவங்க பெரிய இல்லை வராரு. இன்னைக்கு நைட்டு வருவார். உனக்கு என்னையா கிண்டல் பண்ணுறேன்னு. மலை ஏறலாம். வரையா சபரிமலைக்கு? இல்லை, நீ போயிட்டோம். இல்லை பரவாயில்லவா? குருவாயூர் கூட போயிட்டு வந்துட்டேன். போவாங்க. இருக்குண்ணா, நீ போயிட்டு வாங்க. சரிப்பா. போயிட்டோம். சரிப்பா. ஐயப்பன் கோயிலுக்கு தான். ஐயப்பன் கோயிலுக்கு? ஆமாம் 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 தாத்தா. சரி போயிட்டு சரிங்க. நமச்சிவாய். எத்தனை வேணும்? ஒன்று. ரெண்டு. ஒன்று.
2. எத்தனை வேணும்? 2. வெள்ளை சாதம் காலி. கரண்டி என்ன தாத்தா என்ன வேணும் உனக்கு? வேலை என்ன வேலை செய்வ? என்ன ஒர்க் பண்ணுவேன்? எவ்வளோ சம்பளம் எதிர்பார்ப்பேன்? அதெல்லாம் எதிர்பார்க்கணும். குட்டே வேணாம், ஃப்ரீயாக செஞ்சிருவேன். அப்ரண்டிஸ் வேற என்ன செய்வ? வேற என்ன செய்வ? ஒர்க் எல்லாம் பண்ணுவேன். வேலை கிடைக்கல. நல்லா கிடைக்கல. என்ன பண்ணார் உண்ணா? அப்போ என்ன வேலை வேலை இருக்கிறவங்க யாரும் எடுக்கூடாது. 20 நாள் அப்படியே இருக்கணும். இதோடலாம் யாரும் போடாது. போடாது ஐயா. ஒரு நக்கி விடுற மாதிரி. நீ என்ன வேலை எதிர்பார்க்குற? கவர்மெண்ட் வேலை எதிர்பார்க்குறியா? எனக்கு கவர்மெண்ட் வேலை கூட காணாதான். வேற என்ன வேணும்? ஏதோ நீயே வேலை பார்த்தீங்கன்னா போகணும். வேலை கொடுத்தா 3 தங்குறதுக்கு இடம், பிளாட் பாத்திரம் தங்குறேன்ப்பா. சாப்பாடு, பிளாட் பாத்திரம் தங்குறேன். சாப்பாடு போட்டு உனக்கு வேலை கேட்கணும். சும்மா போய் செய்யணும். சாப்பாடு போட்டால் போதுமா? போதும். வேற எதுவும் தேவையில்லையா? நீங்கள் என்ன மனசாட்சி சாமியார் வேலை என்ன வேலை செஞ்சு நின்றதுக்கு முன்னாடியே? செக்யூரிட்டி எடுத்தாடுப்பா. செக்யூரிட்டி ஹெட் கார்டு. எனக்கு 5 பேர் வேலை. ஃபோன் நம்பர் வச்சுக்கிறியா? ஃபோன் நம்பர்லாம் வீட்டில் இருக்குது. எது ஃபோன் நம்பரு? ஃபோன்லாம் பையன்கிட்ட இருக்குது. உன்னை எப்படி கூப்பிடுறது? என்னை கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. கரெக்டாக வருவேன் போவேன். நான் நல்லா கரெக்டாக நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி கூப்பிடுறாங்க நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். கூப்பிட்றதெல்லாம் வைக்க மாட்டேன். வேறு எல்லாத்தையும் போயிட்டே பண்ணு. சாப்பாடு 3 வேளை போட்டால் போதுமா? அவன் மனசாட்சியை பொறுத்தது. இந்த கதைலாம் வேணாம். இந்த அப்புறம் இப்போ சாப்பாடு போட்டான்றது, அப்புறம் குடுன்றது, அப்புறம் என்னன்றது இதெல்லாம் என்ன சொல்ற? கரெக்டாக சொல்லின்னு வா. எல்லாமே கேட்டு. ஆமாம், சாப்பாடு 3 வேளை போட்டால் போதுமா? தங்கறதுக்கு இடம் கொடுத்தா போதுமா? எல்லாமே முதலே பேசுகிறேன். இதுவாக முன்னாடி சொல்லு. நீ அப்புறம் மனசாட்சின்னு அப்புறம் அவனுக்கு மனசாட்சியே கிடையாது. அவன் ஒருத்த வந்து அப்படியே சொல்லிட்டு போனா மாறவன். வேலை வேணும் எனக்கு ஒண்ணுமே இல்லை. நான் சர்வீஸ் மைண்ட்ல வரேன். சும்மா எனக்கு தங்க இடம், சும்மா ஒரு வேலை சாப்பாடு நான் பார்த்துட்டேன்னா 4 நாள்ல என்னப்பா எவ்வளவு சம்பளம்னே சொல்ல மாட்டான் முதலாளி. வேணா இதுதான் தலையை தவிர கிரிவலப்பாயிலிருந்து யாரையும் கூப்பிடுறது கிடையாது. பேட்டா எவ்வளோ? ஒரு நாளைக்கு 500 ரூபா. ஒருத்தர் கேட்டார், ஒரு ஹேண்டிகேப்பு, எனக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குப்பா அப்படின்னாரு. என்ன வேலை கொடுங்கன்னாரு. சரி என்னடான்றது, சரி 3 வேளை சாப்பாடு தங்கறதுக்கு இடம் கொடுக்குறேன்னு எவ்வளோ? ஒரு 300 ரூபா கொடுத்துறேன். சந்தோஷம் இருந்து கொண்டு வந்து ஒரு நாளைக்கு 300. ஆனாலும் வேலை செய்றாங்க அவங்க பாதி கூலி அந்த வாங்கிடுவாங்க. பொம்பளை ஆளுங்களுக்கே 400 ரூபாய் தான் கூலி. இன்னைக்கு வெயில்ல கஷ்டப்படுதுங்க. உனக்கு என்ன வேணும் இப்ப கரெக்டா சொல்லு. என்ன எனக்கு கரெக்டா சொன்னா நான் ஒரு நாள் ஒரு நைட்ல பாதுகாத்துக்கிறதுக்கு அங்கேயே இருந்துக்கிறதுக்கு ஒரு இடம் உனக்கு இது சொல்லுவேன். எனக்கு கரெக்டா பேசணும். காசு சம்பளம் எல்லாம் எதிர்பார்க்க கூடாது. மாசம் ஒரு 1000 ரூபாய் செலவு கொடுப்போம். சாப்பாடு போடுவோம் 3 வேளை. தங்கறதுக்கு இடம் செக்யூரிட்டி மாதிரி இருக்கணும். மாசம் ஒரு 1000 ரூபாய் தான் கொடுப்போம். அதையும் சொல்லிடுறேன். ஓகேனா ரெடி பண்ணு, நாளைக்கு வா. ஓகேனா இல்லைன்னா விட்டுரு. இப்பயே சொல்லிடு. என்ன ஃபோன் நம்பர் எழுதி கொடுமாம்மா. எழுதி கொடுங்க. நாளைக்கு குளிச்சுட்டு ஒரு வேஷ்டி ஒரு சட்டை ஒன்று கொடுறா. வேஷ்டி இல்லையா? ஒரு வேஷ்டி கொடுறா. இங்க இருக்கிற சாமியாருக்கு கொடுக்கறதுக்கு வரல. அது அவசரத்துக்கு யாருக்குன்னா யூஸ் பண்றதுக்கு வந்துச்சு. எல்லாருக்கும் வேஷ்டி கொடுக்க வரல. நம்ம இப்படி கொடு. ஒரு வேஷ்டி ஒரு சட்டை ஒன்று கொடு. சட்டை ஒன்று கொடு. நாளைக்கு குளிச்சுட்டு சொல்றத புரிஞ்சுக்கோ. அவர் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நல்லா குளிச்சுட்டு சேவ் பண்ணிக்கின்னு நல்லா சின்ன பையன் மாதிரி சேவ் பண்ணிக்கின்னு அப்படிதானே பண்ணின்னு இருப்பா. தெரியல. இந்தா
எந்த தலைவர்னு சொல்லிடுங்க. நம்பர் அவர் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. அங்கே பாரு தெளிவாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோ. 1000 ரூபாய் மாதம் கொடுப்பேன் செலவுக்கு, ஓகேவா? இல்லையா ஒரு நாளைக்கு 50 ரூபா கூட கொடுப்பேன். ஒரு நாளைக்கு 50 ரூபாய் செலவுக்கு 3 வேளை சாப்பாடு போட்டுருவேன், தங்கறதுக்கு இடம். ஓகேண்ணா வா, நான் சொல்லி தான் உன்னை கூப்பிடுறேன். நம்பர் கொடுமாம்மா. ஏன்னா நீ செக்யூரிட்டி ஹெட் கார்டுன்னு சொல்றல்ல, அதனால தான் நீ பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகி நிற்குது. நாளைக்கு நீ இல்லைன்னு மாற்றி சொல்லக்கூடாது, அதுக்கு வச்சு இங்கே ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். பேனால் எழுதி கொடுத்தா அவர் நம்பரு. ஓகே சார், நம்பர் எழுதி கொடுங்க. இந்தா இது வந்து நாளைக்கு குளிச்சுட்டு இல்லையா சாயந்தரமே குளிச்சுட்டு நாளைக்கு என்ன பண்ண போற? சாயந்தரமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு சேவ் பண்ணிக்கினேன். சேவ் பண்ணுறதுக்கு காசு வச்சுக்கிறியா? சேவ் பண்ணிக்கின்னு குளிச்சுட்டு வேட்டி கட்டின்னு வா. நீ ரொம்ப நாளாக வேலை கட்டினீரன்றது தான் அங்கே வந்து அப்புறம் 2 நாளில் 3 நாளில் எதனா ஒன்று சொல்லணும்னா என்னால் செட் ஆகாது. முதல்ல சொல்லு. காலையில் 2 வேளை சாப்பாடு பாரு, காலையில் 2 வேளையும் நம்ம சாப்பாடு தான் வரும். நைட்டுக்கு மட்டும்தான் கடையில் எதனா வாங்கி கொடுப்போம். அதையும் சொல்லிடுறேன், 2 வேளையும் நம்ம சாப்பிட. நீ காலையில் பூரி பரோட்டா தோசை கேட்கக்கூடாது. காலையிலும் இந்த சாப்பாடு வரும், மதியம் இந்த சாப்பாடு வரும். தாத்தா நான் சீரியஸாக பேசுகிறேன், சொல்லி தான் கூப்பிட்றேன் நான். ஆமாம், நீ கேட்டுனுக்கிறிய இப்போ வேலை கொடுக்க மாட்டேறாங்கன்றதால 3 தங்கறதுக்கு இடம், சாப்பாடு, ஒரு நாளைக்கு 50 ரூபாய் செலவுக்கு. இந்தா நீ எப்படி சொன்னாலும் சரி, நான் ஓகே. அவர் ஃபோன் பண்ணிட்டு நீ சாயந்தரமே வா. இந்தா ஃபோன் பண்ணுறியா? எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணுற? நீங்கள் உங்கள் சந்தர்ப்பத்தை சொன்னால் நான் அந்த நீ எப்போ தாத்தா ஃப்ரீயா? இப்போயே கூட நீ அப்படியே குளிச்சுட்டு வா. இங்கே குளிக்கிறது இடங்கடாக்கா? இங்கே குளிச்சுட்டு வேட்டி கட்டி டிஷர்ட் போட்டுங்க கிளம்பி வா. அவர் சொல்லுவார் இடம். ஃபோன் பண்ணாங்க வந்து எங்கே தெரியுமா வரணும்? பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு ஃபோன் பண்ணு. ஆனால் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகி வா. என்ன? ஆமாம் ஆமாம். பேர் என்ன தாத்தா சொன்னா? ரகுநாதன். சரி தாத்தா. சாப்பாடு காலேஜ் குளிச்சுட்டு வா. எப்படி சேர்த்துச்சு? டூ வீலர்காரன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? அதே பெட்ல இருந்தது. டூ வீலர்காரன் வச்சுட்டுக்கிறான். சரி சரி, போர்டு பார்த்தேன் இப்பதான். சரி சரி. இந்த வண்டி தான். ஏறு வருவாங்களா வரமாட்டாங்களா? கன்னத்துல கை வச்சு பார்த்துனுக்கிறாரு. வருவாங்களா வரமாட்டாங்களா? பார்த்துட்டு போறாங்க. சொந்தம் வேற தாத்தா. என்ன சொந்த பந்தம்லாம் வந்து பார்த்துட்டு போறாங்களா? என்ன தெரியாம முழுங்க சொந்தம். 2 வருஷமா திருவாலம் 30 மைல். 2 வருஷம் கிடையாது மேலே. யார் தாத்தா உங்க சொந்தம் வந்து பார்த்தா? சொந்தக்காரே பழகமானவங்களா? வருவாங்களா வரமாட்டாங்களான்னு பாத்தீங்க. அந்த பக்கமே இடுப்பு வரல. இந்த மெட்ராஸ் செப்பல் இல்லை, அதுக்கு இதில் கொடுத்தது மட்டும்தான். நீங்கள் தானே வந்து என் ஃபோன் நம்பர் என்கிட்ட ஃபோன் நம்பர் வேணும்னாரு. எனக்கு ஃபோன் நம்பர்னு எனக்கு தெரியாது. எனக்குன்னு தெரிஞ்ச நம்பர் உங்களுக்கு தான். அந்த நம்பர் கொடுக்க வந்து இங்கே மெடிக்கலில் கேட்டாங்க, நம்பர் கேட்டாங்க. சரி ஐயா ஒன்று தான் தெரியும். இந்த நம்பர் வருது. நான் ஃபோன் பண்ண போகிறதே நாங்கள் தான். என் நம்பரை வாங்கி எனக்கே ஃபோன் பண்ண சொல்லுவார் போல. இது ஃபோன் பண்ண போகிறதே நாங்கள் தான். கண்ணாடிக்கா ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடுத்து வந்தேன். எங்கே போயிருந்தீங்க? இல்லை வெளில போயிருந்தேன். நல்ல வேலை, உங்களுக்கு நல்ல நேரம். ஆட்டோவில் சாப்பிட்டு வந்து அங்கேயே குடும்பம் தான் போச்சு. பேனா குடும்பம் பேனா கொடு. இன்னைக்கு தான் கையெழுத்து போற கடைசி நாள். நல்லா இப்போ கூப்பிட்டு சொல்லிட்டே போனேன், இன்னைக்கு கையெழுத்து வந்தா வாங்கிடுங்கன்னு. வாங்கிக்க. அட்ரஸ் லொகேஷன் அட்ரஸ் எழுதி கொடு. லொகேஷன் மெட்ராஸ் திருவண்ணாமலை
திருவண்ணாமலை வித்துட்டியா? நிறைய வச்சேன். விற்க போறேன். திருவண்ணாமலை விற்க போறாரா தாத்தா? திருவண்ணாமலை தான் வந்து தாத்தா சொல்றத கேளு. திருவண்ணாமலை தான் வந்து உலகத்துடைய சொர்க்கம்னு சொல்லணும் வந்தாங்க. வந்து உலகத்துடைய சொர்க்கம் திருவண்ணாமலைன்னு சொல்லணும். ஏன் சொல்லட்டுமா? ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? அடிப்படை வசதிகள், உணவு, உடை, இருப்பிடம். 3 வேளை உணவு கிடைக்குதா? யாருன்னா ஒருத்தர் வேட்டி துண்டு எடுத்து வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்களா? இருப்பிடம் எங்க வேணாலும் படுத்துக்கலாமா? இந்த மாதிரி உணவு, உடை, இருப்பிடம் கிடைச்சி எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாம, கவலையும் இல்லாம, யாரை பத்தியும் கவலைப்படாம கம்முன்னு படுத்து தூங்கி இருக்கிற உங்களுக்கு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு சாப்பாடு போட்டு காசு தராங்க. ஓகேவா? அப்ப இது சொர்க்கமா இல்லையா? அவரு ஒரு மனுஷனுக்கு தேவையானது அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி பண்ணி நீங்க சாப்பிடுறீங்களா? நீங்க சாப்பிடறதுக்கு நாங்க காசு தரோம் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லா ஊர்லயும் உழைச்சாதான் காசு. உலகம் பூராமே இங்க சாப்பிட்டாலே காசு. அப்ப இது சொர்க்கமா இல்லையா? கண்டிப்பா சொர்க்கத்தோட சொர்க்கம். இந்த ஊரை நீ விற்க போறியா? எனக்கு இந்த ஊரின் சிறப்பே அதான். அப்படியா? 4 நாளைக்கு இந்த ஊரை யாராலையும் விலை பேசவே முடியாது. இந்த ஊருக்கு ஓனர் அவரு ஜாஸ்தி. சொல்றேன், எந்த கவலைகள் இல்லாம, கமிட்மெண்ட் இல்லாம, எந்த ஒரு விஷயமும் இல்லாம ஒரு சொர்க்கத்துல என்ன வேலை? நம்ம சொர்க்கத்துல என்ன பண்ண போறோம் ஐயா? சொர்க்கம்னா என்ன? நம்ம யோசிப்போம் என்ன, நம்மளுக்கு வந்து கை கால் ஐத்தத்துக்கு ஆள் இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க, அப்படி பூ போல நம்ம மெத்த மேல தூங்குவோம், அப்படிதான் நினைச்சிருப்போம். அதை தவிர்த்து இங்க என்னன்னா முக்கியம் இருப்பிடம். 3 உணவு, உடை, இருப்பிடம், சாப்பாடு, சாப்பிட்றதுக்கு காசு, வேஷ்டி, துண்டு, அங்கங்க டூர் பயணம். எங்கன்னா போன நினைக்கிறீங்கன்னா டமால் ட்ரெயின்ல ஏறலாம். திருவண்ணாமலை டமால் எல்லா ஊரும் சுத்திட்டு வரலாம். இல்ல எல்லாமே இப்படி ஒரு ஊர் என்ன இருக்கு இந்த நாட்டுல? குளிக்கிற சோப்பு, துணி சோப்பு முதல் கொண்டு தராங்க. ஷாம்பு, ஒரு கேஸ் ஸ்டவ் ஒண்ணு வேணுமா? அதோட நிறுத்திக்கங்க, அதுக்கு மேல போவாதீங்க. என்ன தாத்தா ஷாம்பு, தேங்காய், துணி சோப்பு முதல் கொண்டு கொடுக்குறாங்க. இல்ல தாத்தா, உங்க பிள்ளைங்கலாம் வந்து விட்டுட்டாங்களே வருத்தப்படுறீங்க. உங்க பிள்ளைங்கலாம் வந்து விட்டுட்டாங்களே, ஒரு நல்ல ரூம்ல உள்ளாமேன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல நான் சொல்றேன். அவங்க நினைச்சிட்டு போயிருப்பாங்க நல்ல இடத்துல தான் இருக்கிறாரு அவருன்னு சொல்லிட்டு ஊர் புறம் போய் சொல்லுவாங்க. காரணம் என்ன? அந்த ஊர் அப்படி வராது. நான் என்ன சொல்றேன், அவங்க சன் வராருல, அடிக்குது வெயில், இன்னும் கொஞ்ச நாள்ல மழை பெய்ய போகுது. ஒரு ரூம் ஒண்ணு பார்த்து இந்த வசதிக்கு போதுங்கிறாப்ல பார்த்தேன். நம்ம வசதிக்கு அந்த ரூம் பார்க்கும்போது இந்த சாப்பாட்டுக்கு வரதுக்கு முடியாது. ரூம் போயிட்டா சாப்பாட்டுக்கு இங்க வந்து வாங்க முடியாது, இது பண்ண முடியாது. அதுக்காக ரூம் பார்க்காம இருக்கிறீங்க. எல்லா தேவைகளும் கிடைக்காது. குளிக்கதான் ரூம் இருக்கு, ரூம்ல பாத்ரூம் வரும். அது அந்த மாதிரி 6000 7000 அப்படிலாம் இல்ல தாத்தா, 3000 ரூபாய் இருக்குது ரூமு. கொடுமுடி சாமி இருந்தாரு, 3000 ரூபாய் இருக்குது ரூமு. உன் பையனை வந்தா எனக்கு போன் பண்ண சொல்லலாம், பார்த்து விட சொல்றேன். எல்லாம் இவர்கிட்ட கேள்வி வித்து கொடுப்பாரு. ஆமா, என்ன சொல்ல தப்பா ரைட்? என்ன இந்த ஊர் பத்தி எங்க இருந்து வந்தாலும் வந்தாரை வாழ வைக்கும் ஊர். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க? தலைநகரம் சொல்லுவாங்க. இப்ப வந்தாரை வாழ வைக்கும் ஊர் எது? திருவண்ணாமலை. வந்தவங்க யாருன்னா ஒருத்தர் முகம் சுழிச்சு அமிச்சுக்கிறா திருப்பி. எத்தனை பேர் வேணாலும் வா, எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கு. இல்லன்னு இல்ல. நான் இல்லைன்னா என்ன மாதிரி இன்னொருத்தர் யார் மூலியமா படி அளந்துட்டே இருக்கிறாருல அண்ணாமலையாரு. இது ஒரு மனுஷனால முடியுமா? இறைவன் நினைச்சா மட்டும்தான் முடியும். நீங்களாம் நினைச்சிட்டு இருக்கீங்க என் பிள்ளைங்களாம் விட்டுட்டாங்க, என் வாழ்க்கை வாழ வழி இல்லை, அது இதுலன்னு. உங்க எல்லாரையும் வாழும் போதே சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு வந்துக்கிறாரு அண்ணாமலையார். ஓகேவா? இறந்துட்டா கூட அடக்க மாட்டதுக்கு யாரோ ஒருத்தர் மாடி வந்து நின்றுறாங்கல்ல, அனாதப்பணமா விட்டுறாங்க. எங்க இந்த ஊர்ல அடக்க மாட்டதுக்கு யாரோ ஒருத்தர் நின்றுறாங்கல்ல. அப்ப நான் மட்டும் இல்லாம யாரோ ஒருத்தர் நிக்கிறாங்கல்ல. அப்ப இவ்வளவு விஷயத்த பண்றாருல்ல கடவுள். என்ன தாத்தா? யாராலையும் விற்க முடியாது இந்த ஊரை. கடவுள் இல்லாத ஒரு அனுபவம் கூட அசையாது. கண்டிப்பா தாத்தா, எது நடந்தாலும் கடவுளால் தான் நடந்தாங்க. கண்டிப்பா. சரி தாத்தா,
போயிட்டு வரட்டுமா? பாய். இந்த ஒரு சாமி உட்காந்துக்கிறாரு பாரு. இந்தாங்கம்மா. இந்த வரேன் தாத்தா. போலாமாண்ணா? தாத்தா நாங்கள் வராம விட்டுருந்தா என்ன பண்ணிருப்பேன்? நாங்கள் வராம விட்டுருந்தா என்ன பண்ணிருப்பேன்? நாங்கள் வராம விட்டுருந்தா என்ன பண்ணிருப்பேன்? நைட்டு வரைக்குமா? கண்டிப்பா நீரம் வந்து பரவாயில்ல தாத்தா. என்ன பண்ணலாம்? 2-3 நாள் இல்லையா பின்ன வெயில் அதிகமா அடிக்குதா கம்மியா அடிக்குதா? இந்த வெயில்ல வரைய என்ன நியாயமாகலாம்? இதை விட அதிகமா வரும். இதை விட அதிகமா வரும். அப்ப நீ வா. காயிற வெயில் தாங்காது. ஆடு மாடு மெஞ்சு தாங்காது. நாமே தான் ஆடு மாடு தாங்காது. ஆடுன்னா என்ன நம்ம ஆட்டம் தானே அதுவும். செத்து போச்சு. எத்தனையோ தீபம் செத்து போச்சு. எப்போ? ஊரா என்ன ஊர்ல? அது ஜீரன் கருவட்டுவாள் தாத்தா கழுகு ஆந்த அது கோட்டம் 5 ஜீவன் செத்து போச்சு. எப்ப? இப்போதான் 2 வருஷமா. கோட்டா அது என்ன தாத்தா? கோட்டா இல்லை கோட்டால உயிரினம் எங்குது? ஆமா எங்க இருக்குதா? வரம்பு உனக்கு தெரியும்னா தாத்தா கருடன் ஒண்ணு, அப்புறம் இது கருடன் கருடன் கருவட்டு வால் கருவட்டு கருவட்டு வால் கருவட்டு வாழு அது ஒரு ஜீவன். சரி கருவட்டு வாழு உனக்கு தெரியும்னா இது தெரியலன்றதான உன கேக்குறேன். அது உனக்கு தெரியும்னா அவ்வளவுதான் நினைக்கிறா பணம். சரி கருவட்டு வால் அப்புறம் 2 ஆந்த 3 இதுதான் இது எல்லாம் சொன்னம்மா. தாத்தா 3 தான் சொன்ன. 5 சொன்னோம். 3 தான் சொல்லிக்கிறேன். 3 வாங்கிட்டு சொல்லிட்டேன். நீங்க 2 சொல்லிக்கிறேன். ஆமா சொல்றீங்க இல்லையா? ஆந்தை 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 கோட்டான் கருடன் கருவாட்டாளா 4 இன்னும் கொண்டு வரும். இன்னொன்னு என்ன? அது எனக்கு தான் தெரியுமா? தெரியாம சொல்லிக்கிறேன். ஆடுன்னு வச்சுக்கோ. மறந்து போச்சு. ஆடு மாட்டேன் தாத்தா. கோட்டா எங்க தாத்தா இருக்குது? அவ்வளோ கண்டிப்பா இருக்குது. தாத்தா கோட்டான்னு சொல்லி தெரியுதுண்ணா நாம பேசுற மாதிரி அது பேசு. கோட்டானா? ஆமா என்ன சொல்றான்? அவனுக்கு தெரியாது. எனக்கு பழமொழி மட்டும்தான் தெரியும். ஊரை கெடுக்கும் கோட்டா ஊரே கெடுக்கும். கழுகு 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 சொன்னேன். கழுகு ஆந்த கோட்டம் கருடன் கருடனும் கழுகு ஒண்ணுதான். கருடனும் கழுகு ஒண்ணும். கருடனும் கழுகு ஒண்ணுன்னு சொல்றாங்க. தனித்தனி 5 தீவன் சொன்னேன். மறந்து போச்சு. எனக்கே மறந்து. கத்தி பாருங்களா? சாப்பிட்டியா தாத்தா? சாப்பிட்டுட்டேன். இதை வச்சுங்க ராத்திரிக்கிற அதிலே சாப்பிட முடியுமா இன்னும் ஒன்றும் வெயில தாங்கலை. என்ன ஆகுமோ? 5 ஜீவன் இருக்கிற இடமே பூவா அத்து போச்சு. எப்படி லீவ் போட்டுருக்காங்க? என்ன ஆகுமோ? காலேஜ் மழை எப்போ? அது சொல்ல முடியாது. இந்த வருடம் என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. காலம் கெட்டு போச்சு. நான் அந்த காலத்துக்கு அன்னைக்கு வேற அங்காட்டிங்க ஒரு நாள் வரலன்னா சாதாரண நிமிஷம் பஞ்சாயத்து வெயிட் பண்ணுவோம். பஞ்சாயத்து அவன் தான் பஞ்சாயத்து வைக்கிறான்னு இவனுக்கு ரொம்ப இது உண்டாகும். அந்த காலம் இப்போ கொண்டாட்டம்
தம்பியாட்டம் இருக்கிற ஆளு போட்டுக்கிறாங்க. டைம் வச்சு தூக்குன்றாங்க. கணக்கு வேறு. அந்த காலத்துல சாவு வாழ்னா பங்காளி இருந்தாலும் மொத்தம் நின்றுடும். வெயிட் பண்ணுவாங்க. ஒரு ஆள் சரி தூக்குறாங்க. ஒரு ஆள் வரலன்னா அப்படியே நிற்கும். இப்ப காலம் வேகமா போகுதுல்ல, வேலை இது இங்க அப்படின்றாங்க. முடியும். இப்ப நான் என்ன சொல்றேன், யார் சேர்த்தாலும் யார் விட்டுட்டாலும் பகவான் ஒருத்தன் உட்காந்துருக்கோம். ஜீவராசிகளுக்கு அத்தனை பேருக்கு இருக்கிறோம். அப்பம் பார்த்துருவோம். ஜென்மத்தை உற்பத்தி பண்ணால் அதுக்கு ஒரு ஏற்பாடு உண்டாகும். எடுக்க வச்சுக்கோம். 4 பேர் நாம் இருக்கிறோம். எனக்கு ஒன்று ஆச்சு ஆக வேண்டிட்டு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோம். கம்முன்னு நீங்க போக மாட்டீங்க. அங்கே நீங்க இப்போ இருக்கிற பசங்க நன்றாக நேரம் நம்ம கூட வந்தாரு ஆகி போச்சு. ஆளுக்கு 10 ரூபா போட்டு ரொம்ப கடாச்சிட்டு போகுங்க. நீங்க கம்முன்னு ரொம்ப போட்டு போயினே இருந்தீங்க. நான் சொல்றது புரியுது. தள்ளிட்டு போகும்டான்னு யாரும் போக மாட்டாங்க. சுத்தி கணக்கு இது, சுத்தி கணக்கு அது. யார் சொல்றேன்னு கேட்டேன்னா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க ஊர்ல பங்காளிங்க 5 பேர். அதுல ஒருத்தன் வரல. வெளியூர்ல இருந்தாரா? வெளியூர்ல இருந்தாரா? எங்க ஊர்ல இல்லையா? அப்படியே வரல. சேட்டாவளத்துலயே சண்டையா? 5 பேர். ஒரு வீட்டுக்காரன் ஒருத்தனை அதிகமாக வந்துட்டு சண்டை ஒருத்தர் நல்லா இருக்கும். 4 பேர் இருக்கும். ஒருத்தனை ஒதுக்கிற மாதிரி ஆச்சு. அப்படியே திடீர்னு ஒருத்தன் சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு கொடுக்க வாக்கு வச்சு இல்லை இருந்தாலும் 4 பேர் கூட்டி சமாதானம் பண்ணிட்டாங்க. சாவாடு தான் சண்டை சேர்த்தா சேரும். நல்லது போனாலும் கெட்டது போயிடணும். கல்யாணத்துக்கு போனாலும் அது போயிடணும். அவன் பேச்சுவார்த்தை இல்லாத இருப்பான். அந்த கல்யாணமும் மற்றதோ வருது போது அதில் சேர்த்து அதில் சேரும். சரி சரி. என்ன வந்து செலவழிச்சு யாரும் சொல்றேன்னா அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி காய் இருப்பாங்க. ஆனா இன்னும் போதோ என்ன ஆகும் இதான் முடியும். ஆனா நேர்மை இருந்துச்சு எமனில் நம்ம கிட்ட வர முடியும். நான் பார்த்துட்டான் சாட்சி நிறுத்து நேர்மையில வச்சு காலம் கட்டி ஆடுனான். 10 தையல் போட்டான். இது சொன்னா இல்லையா? 2 சோம அப்படியே ரத்தம் யோசிக்க முடியாது. ஒரு ரத்தம் எடுத்துக்கிட்டாச்சு. 10 தையல் போட்டு 10ஆம் நாள் சுத்தமாச்சு. அதான் போய் சாப்பிட்டு தூங்குற வெயில். நாளைக்கு பௌர்ணமி வந்துடுறதா? பஸ்ல நம்மளால முடியாது. பயம், கூட்டம், வெயில், உயிரே போகும். 2 நாள் சனி ஞாயிறு மாசம் ஒரு நன்மை கூட வரது இல்லை. சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய்க்கிழமை தான் வந்தா வரும். 3 நாள் வந்தா ஆனா போகும். இன்னைக்கே வச்சுக்கோம். என்ன மணி 3 ஆயிரம் வெயில் எப்படி இருக்குது? 3வது மணி எப்படி இருக்குது? கொளுத்துது. சரி வந்துட்டாப்புல இருக்குது. வீடு போவோம். 2 மணி நேரம் வரமாட்டான். வாங்கலாம். வெயில் நம்மளால முடியாது. அடுத்து போட்டு தண்ணி காய்ச்சி கொடுத்து ஓட்டோட வாழ முடியாது. ஒரு
வேலி சேர்க்காத எதையும் செய்ய மாட்டானுங்க அந்த நாள். கொஞ்சம் சும்மா வேலை பீசாட்டு போறவனு கூட இருக்கடா அவங்க போனோம் பத்தி கதை. ஆனா விடு எவனா போகலாம். மெமரி கார்டு 0 minutes பா. நாம போற பாட்டு சரியா போகும். பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சு கிளம்புறியா? பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சு கிளம்புறியா? ஓகே ஓகே. நிறுத்திட்டு நான் போறேன். எதுக்கு தப்புல எதாவது பண்ணி வரீங்க எப்படின்னா ஆகட்டும். இது போறேன் என்ன ஆகும் போலாமா?
அருணாச்சல சிவ அருணாச்சலா நெஞ்சிலும் மஞ்சியை கொஞ்சமும் இறங்கினை அஞ்சலென்றே அருள் அருணாச்சலா